ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம கர்ப்பிணிகள் கோவிலுக்கு போகலாமா, எத்தனை மாதம் வரை கோவிலுக்கு செல்லலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். கர்ப்பிணிகள் இருக்கின்ற வீட்டில் பலவிதமான அந்த ஒரு கட்டுப்பாடுகள், அவங்க பயப்படுறதுனால அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் பாட்டிமார்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த மாதிரி அந்த வீட்டில் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த விஷயங்களில் முக்கியமான ஒன்று கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்ட மாதம் வரைக்கும் தான் கோவிலுக்கு போக வேண்டும். அதுக்கப்புறம் ஒரு 5 மாதம் ஆனாலே அதுக்கப்புறமா எந்த கோவிலுக்குமே போகக்கூடாது. ஒரு சிலர் 7 மாதத்திற்கு மேலே குலதெய்வ கோவிலுக்கு போகக்கூடாது, உக்கிரமான கோயில்களுக்கு போகக்கூடாது, விளக்கேற்றக்கூடாது, பூஜை செய்யக்கூடாது, வேண்டுதல் நிறைவேற்றக்கூடாது, இப்படின்னு பல விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போவாங்க. அதெல்லாம் சரியா? கர்ப்பிணி பெண்கள் கோவிலுக்கு போகலாமா போகக்கூடாதா அப்படின்றத பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த காலத்திலிருந்து நமது முன்னோர்களும் சரி, நமது பாட்டிமார்களும் சரி, ஆன்மீக பெரியவர்களும் சரி, கர்ப்பிணி பெண்கள் அப்படின்னா இந்தந்த விஷயங்களை செய்யணும், இந்தந்த விஷயங்களை செய்யக்கூடாது, கோவிலுக்கு போகக்கூடாது, குலதெய்வ கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு நிறைய கட்டுப்பாடுகள் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்னதுக்கு பல்வேறு அர்த்தங்கள் இருக்கின்றன. அந்த கர்ப்பிணி பெண்கள் சிரமம் அடையக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த பழக்க வழக்கங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதே தவிர, அந்த கர்ப்பிணி பெண்கள் சாமி கும்பிடுறதுல எந்தவித தட்டுப்பாடோ தடையோ கிடையாது. தாராளமாக அவங்க கோவிலுக்கு போகலாம். அப்போ ஏன் அந்த காலத்தில் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த காலத்துலலாம் கோவில்கள் பெரும்பாலான அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கோவில்களும் சரி, மற்ற கோவில்களும் சரி, அந்த போக்குவரத்து வசதி இல்லாமல் தான் இருக்கும். கண்டிப்பாக நீண்ட தூரம் நடந்து செல்ல வேண்டி இருக்கும். அல்லது குலதெய்வ கோவில்லாம் பார்த்திங்கன்னா அந்த காடுகளுக்கு நடுவில் தான் இருக்கும். அங்கும் சரிவர பாதை கூட இருக்காது. அப்போ அவங்க நடந்து செல்லணும், இல்லைன்னா அந்த மாட்டு வண்டி இந்த மாதிரியான அந்த முறையில் தான் அவங்க கோவிலுக்கு போக வேண்டி வரும். இந்த மாதிரி போனால் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும், ஏதாவது வலி ஏற்படும், சிரமங்கள், பல்வேறு சிரமங்கள் ஏற்படும். அதை மனதில் வச்சு தான் அந்த காலத்துலேருந்து நமது முன்னோர்கள், நமது பாட்டிமார்கள் கர்ப்பிணி பெண்கள் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா கோவில்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னது. அது மட்டும் இல்லாமல் அந்த சாலைகள் சீரற்று குண்டும் குழியுமாக இருப்பதனாலும், குன்றுகளிலும் மலையிலும் அந்த காலத்தில் பெரும்பாலான கோவில்கள் அமைந்திருப்பதனாலும் அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க. மேலும் கூட்டம் நிறைந்த இடங்களில் அந்த கர்ப்பிணி பெண்கள் போனால் எளிதில் அவங்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்டுவிடும். அல்லது ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள், திடீர்னு ஒரு கால் ஸ்லிப் ஆகலாம். அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா கர்ப்பிணிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்திவிடும். அதனால் மட்டுமே அவங்க கோவிலுக்கு போகக்கூடாது, கூட்டம் நிறைந்த இடங்களுக்கு போகக்கூடாது, அந்த சாலை வசதி இல்லாத இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்றத மனதில் வைத்து சொன்னது தான் இது. அதற்காக சாமியே கும்பிடக்கூடாது, குலதெய்வ கோவிலை கும்பிடக்கூடாது அப்படின்றது கிடையாது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த வாகன வசதிகள் பெருகி உள்ளது. எல்லா கோவிலுக்கும் ஈஸியாக நம்ம போகிற மாதிரி ரோடு வசதி எல்லாமே இருக்குது. அதனால் தாராளமாக கர்ப்பிணிகள் கோவிலுக்கு செல்லலாம். எல்லா மாதமும் குழந்தை பிறக்கின்ற வரைக்கும் கூட கர்ப்பிணிகள் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள்லேயே சொல்லி இருக்கின்றார்கள். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கோவிலுக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்றது கிடையாது. தாராளமாக நீங்கள் எல்லா கோவிலுக்கும் போகலாம். ஆனால் ஒரு சில கோவில்களுக்கு நீங்கள் போகாமல் இருப்பது நல்லது. அது எதனால், ஏன் அந்த மாதிரியான கோவில்களுக்கு போகக்கூடாது அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். ஒரு சிலர் பாரம்பரிய பழக்கப்படி அவங்க குலதெய்வ கோவிலுக்கு 3 மாதம் 4 மாதம் ஆனாலே குலதெய்வ கோவிலுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க கர்ப்பிணி பெண்களில். ஏன்னா அங்கே அந்த உக்கிரமான தெய்வங்கள் இருப்பதனால, அந்த தெய்வங்களின் உக்கிரம் அந்த இடத்துல இருக்கும் அப்படின்றதுனால தான் கண்டிப்பாக அந்த குலதெய்வ கோவிலுக்கு போக வேண்டாம். இப்போது சாலை வசதிகள் இருந்தாலுமே அதைத்தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த மாதிரி உங்கள் வீட்டில் அந்த பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுல எந்தவித தப்பும் கிடையாது. ஆனால் ஒரு சிலர் வீட்டில் குலதெய்வ கோவிலுக்கு போவாங்க, ஒரு 6-7 மாதம் வரைக்கும் கூட போவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக போகலாம். ஏன்னா முன்னாடிலாம் பாதைகள் சரியில்லாதனால இந்த பழக்கம் வந்துச்சு.
உங்கள் வீட்டில் என்ன பழக்கமோ அதையே நீங்கள் கடைப்பிடிக்கிறது நல்லது. பெரியவங்க சொல்கிறத கேட்டு அதன்படி குலதெய்வ கோவிலுக்கு செல்வதற்கு மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த பெரிய கோவில்கள், இந்த பிரதிஷ்டை செய்த அந்த பிரசித்தி பெற்ற கோவில்கள், கொடிமரம் இருக்கக்கூடிய கோவில்கள், புகழ்பெற்ற கோவில்களுக்கு நீங்கள் வந்து போகாமல் இருப்பது நல்லது. ஏன்னா அங்கெல்லாம் வந்து அந்த சுவாமி சிலைகளுக்கு அருகில் எந்திரங்களை பிரதிஷ்டை செய்திருப்பார்கள். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும். அந்த ஒரு வைப்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். அப்படின்றதுனால தான் அந்த கதிர்வீச்சு வந்து அந்த கர்ப்பிணி பெண்களை வந்து பாதிக்கக்கூடும். அப்படின்றதுனால அங்கு வந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரியான கோவில்கள், கூட்டத்தோடு இருக்கக்கூடிய கோவில்களுக்கு நீங்கள் போகாமல் இருப்பது நல்லது. அதற்கு அப்புறமா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த மலை மேல் இருக்கக்கூடிய கோவில்கள், கணவர்மார்களே அந்த மலைக்கு போகக்கூடாது. மனைவிமார்கள் வந்து கர்ப்பமாக இருக்கும் பொழுது கணவன் வந்து மலை கோவிலுக்கு செல்லக்கூடாது அப்படின்னு காலமாக சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் நீங்கள் இப்போ கர்ப்பிணி பெண்களும் அந்த மலை மேல் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போகக்கூடாது. அதிக படிக்கட்டுகள் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு நீங்கள் போகாமல் இருப்பது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேண்டுதல்கள் நிறைவேற்றுவதை வந்து நீங்கள் தள்ளி வைக்கலாம். அந்த குழந்தை பிறந்து நல்லபடியாக பிரசவம் முடியட்டும், அதுக்கப்புறமா உங்கள் வேண்டுதல், அது பால் குடமாக இருந்தாலும் சரி, சின்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி, பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் சரி, அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி, வேறு குலதெய்வ கோவிலாக இருந்தாலும் சரி, கர்ப்பமாக இருக்கும் பொழுது அந்த வேண்டுதல்களை தவிர்த்து விடுவது நல்லது. ஏன்னா உங்கள் உடல்நிலை வந்து அதையெல்லாம் பொறுத்து கொள்ளுமா அப்படின்றது சந்தேகம்தான். நம்ம கர்ப்பிணி பெண்களுக்கு சொல்ல முடியாது எந்த நேரத்தில் எப்படி தலை சுற்றல் வருமா, வாந்தி வருமா, மயக்கம் வருமா அப்படின்றது. ஏன்னா அவங்க உடல்நிலை வந்து சீராகவே இருக்காது. அந்த நேரத்தில் இந்த மாதிரியான வேண்டுதல்களை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. இந்த திருவிழாக்கள், தேரோட்டங்கள் இதிலெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளாமல் இருப்பதே நல்லது. ஏன்னா உங்கள் உடல்நிலையை பொறுத்து தான் அதை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். யாராவது தள்ளி விடலாம் அல்லது இடிக்கலாம். அந்த மாதிரி கூட்ட நெரிசல் இருக்கக்கூடிய இடத்துல அந்த கர்ப்பிணி பெண்களை நம்மளும் வந்து கூட்டிகிட்டு போகாமல் இருப்பதே நல்லது. அவங்களுக்கு வந்து அந்த நிறை மாத பெண்கள்லாம் ஏன் கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த மாதிரி வந்து அவங்களுக்கு சூழல் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. சிலருக்கு வந்து மயக்கம், சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா முகம், கால்லாம் நீர் கோர்ப்பு பிரச்சனையில் வீங்க ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது நம்மளே அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போய் அவங்கள வந்து டயர்டாக்கி அவங்கள மேற்கொண்டு பிரச்சனையில் நம்ம இழுத்து விடக்கூடாது. அதற்காக மட்டும்தான் அந்த 7 மாதத்திற்கு மேலே இந்த மாதிரியான கூட்டங்கள் கூடக்கூடிய அந்த இடங்கள், கோவில்கள் இதற்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போக வேண்டாம் அப்படின்னு வந்து நமது முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து சிரமப்படக்கூடாது அப்படின்றத மனதில் வைத்து சொல்லக்கூடியது தானே தவிர கோவிலுக்கு போகக்கூடாது, சாமியே கும்பிடக்கூடாது அப்படின்றது கிடையாது. நீங்கள் அழகாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தெருமுனையில் இருக்கிற அந்த பிள்ளையார் கோவிலில் போய் அமைதியாக தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். நாளைக்கு குழந்தை பிறக்குதா, இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த மாதிரியான கோவில்களில் நீங்கள் போய் வழிபட்டுட்டு வரலாம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அம்மன் கோவில் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் தாராளமாக போய் அம்மனை கூட்டம் இல்லாத நேரத்தில் நீங்கள் தரிசிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து மன அமைதியை பெற்றுக்கொண்டு அம்பாளின் அனுக்கிரகத்தையும் பெற்றுக்கொண்டு நீங்கள் தாராளமாக வரலாம். கோவிலுக்குள் நுழையக்கூடாது அப்படின்றதெல்லாம் தடையெல்லாம் கிடையாது. தாராளமாக கர்ப்பிணி பெண்கள் 10 மாதம் வரைக்குமே நீங்கள் கோவிலுக்கு செல்லலாம், சாமி கும்பிடலாம். அதனால் நம்ம சொன்ன மாதிரியான கோவில்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து போகாமல் வீட்டிலையே நீங்கள் பூஜை செய்யலாம், சாமி வந்து கும்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன கோவில்களுக்கு சென்று நீங்கள் வந்து வழிபடலாம். ஆனால் உங்கள் உடல்நிலை நல்லா இருந்தால் மட்டும் பாருங்கள். அந்த நெருக்கு வெட்டிலெலாம் நீங்கள் இந்த மாதிரி கூட்ட நெரிசல் வெளியில் போகிறத நீங்கள் தவிர்ப்பதே நல்லது. ஏன்னா பெரியவர்கள் வந்து அந்த ஒரு 7-8 மாதம் ஆனாலே கர்ப்பிணி பெண்களை வெளியில் அவ்வளோவா விட மாட்டாங்க, தனியாக விட மாட்டாங்க, வீட்டில் தான் வச்சுப்பாங்க. எப்போ வயிற்று வலி வரும், எப்போ என்ன நடக்கும் அப்படின்றது பெரிய விஷயம். அதனால் அதற்காக மட்டும்தான் அப்படி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மனதில் வச்சு அந்த பெரியவங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். எங்கிருந்து கும்பிட்டாலும் குலதெய்வமோ மற்ற தெய்வமோ கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் வந்து அருள் புரிவார்கள். ரிஸ்க் எடுக்காதீங்க. இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். தேங்க்யூ.